நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் வேறு வேறு விதமான பாத்திரங்கள் தேவன் படைக்கும்போது எல்லோரையும் நன்றாகத்தான் படைக்கிறான். ஆனால் வளரும்போது அவனுடைய இருதயத்தில் சில வேண்டாத குணங்கள் ஏறெடுத்து வந்தால் அது ஒரு சிலரை நல்லவர்களாக பார்க்கக்கூடும், ஒரு சிலரை அவர் செய்கிற செயலை பார்த்து நாம் வெறுக்கக்கூடும். இதுதான் இன்றைய காலகட்டத்தின் ஒரு நிலைமையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு தண்ணீர் தொட்டியில் விழப்போகிற தெரியாமல் விழுந்து சாகிற நிலைமை, செத்துப்போகிற நிலைமையில் உள்ள ஒரு குழந்தையை ஒரு சர்ச் ஃபாதர் காப்பாற்றினார். ஆனால் அந்த குழந்தை பெரியவனாகி பல ஆயிரம் கிறிஸ்துவர்களை கொன்றான். அவன்தான் ஹிட்லர். இப்படி செய்யும்போது நாம் அவர் என்று சொல்லக்கூட நம்முடைய வாய் வரமாட்டேங்குது பாருங்கள். ஆனால் இதே வேளையிலே தமிழ்நாட்டில் காமராஜர் என்ற ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்தார். அப்பொழுது அவருக்கு சபையில் இருந்த ஒரு மந்திரி ஒருவர் தான் கட்டிய சினிமா தியேட்டரை ஓப்பன் செய்யறதுக்கு பர்மிஷன் வேண்டி ஒரு கலெக்டர் இடத்துல போய் சொன்னார். அந்த கலெக்டர் சொன்னார், உங்கள் சினிமா தியேட்டர் கரெக்டாக கட்டப்படவில்லை, நான் பர்மிஷன் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். உடனே இவர், நான் யார் என்று தெரியுமா? காமராஜர் ஐயா அனுப்பிச்சு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், நீ அவர் எதிர்த்து இங்கே இருக்க முடியுமா என்று கேட்டவுடன் அந்த கலெக்டருக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தவுடன் அவர் ஒரே வார்த்தை சொன்னார், உங்கள் காமராஜர் ஐயா படித்து கலெக்டராக முடியாது, ஆனால் நான் நின்னா முதலமைச்சராவேன். இதுதான் உங்கள் காமராஜர் ஐயாவுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம், எழுந்து போங்கள் என்று சொல்லிவிட்டார். எதையந்தால் காமராஜர் ஐயா இடத்துல உடனடியாக இப்படி சொல்லிவிட்டார் அந்த கலெக்டர் என்று சொன்னவுடன் காமராஜர் கோபிக்கவே இல்லை. உடனடியாக அடுத்த அந்த கலெக்டர் யார் என்று அவரே பெயரை சொல்லி அவருடைய வீட்டுக்கு உடனடியாக புறப்பட்டு போய் அவர்கிட்ட சொன்னார், கரெக்டாக இருங்க, அரசு அதிகாரிங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னால் நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் செஞ்சது கரெக்டு, அப்படியே நடக்கணும், அதுதான் நாட்டுக்கும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கும் மரியாதை என்று சொன்னார். பாருங்கள், ரெண்டு விதமான மனம், ரெண்டு விதமான மனிதர்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் மற்றவர்களுக்கு நல்ல பேர் வாங்கிறோமா? நாம் இறந்தவருக்கும் கெட்ட பேர் வாங்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். பைபிள் ஆண்டவர் சொல்கிறார், குழந்தைகள் கர்த்தரால் கிடைக்கக்கூடிய தானம், அது புத்திசாலியோடு வளர்ப்பது என்பது தாய் தந்தையரின் கடமை. அந்த தாய் தந்தையரை சரியாக கவனித்து வளர்த்தால் அந்த குழந்தை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?